வணக்கம் நண்பர்களே. அதாவது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வெயில் ஒரு பக்கம் பயங்கரமான சூடு கிளப்பி சதம் அடித்து விளையாடிட்டு இருக்குது. இப்போ நான் தான்டா ஊரோட டாப்பில் இருக்கிறேன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் சூடு வந்துட்டு அதாவது இறுதி கட்டத்தை வந்து அடைஞ்சிருக்குது. இறுதி கட்ட நகைச்சுவை பகுதிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆங்காங்கே உட்காருங்க, அமர்ந்து பாருங்க, நிகழ்ச்சியை பாருங்க, நிகழ்ச்சி நல்லா இருக்கும். உட்காருங்க. ஆக அண்ணே உட்காருங்க, கொஞ்சம் முடிச்சிடுறேன், அவ்வளவுதான். தயவு செஞ்சு உட்காருங்க. ஆடியில் அவர்களே, எங்களை பற்றி அவதூறா பேசினா இனி நாங்க பொறுத்துக் கொள்ள மாட்டோம். இடையூறு செய்வதற்காகவே கட்சியின் இடையிலே முளைத்திருக்கிற காளான்களே காளான்களே அப்பா எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? என்னையே ராக்கிங் பண்றீங்களா? இப்பதான் வந்திருக்குது. நேற்று பெய்த மழையில அந்த காளான் குதிக்குது. பால் டாயில் குடிச்சீங்களா? பஞ்சு டைலாக் பேசலாம். ஒரு வார்த்தை பேசினா 10 வார்த்தை பதில் கொடுப்போம். மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. என்ன ஒரு இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 6 or 7 days தான் இருக்குது. இனிமே தான் இந்த எலெக்ஷன் சூடு வந்துட்டு பறன்னு களத்தில் பறக்க போகுது. அண்ணா, ஏற்கனவே 41 வீணாகிவிட்டன. இதுதான் கடைசி அஸ்திரம், பிரம்மாஸ்திரம். இதுலயாவது இன்னைக்கு அந்த கரடியை கொன்னே ஆகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட அவன் வரான். அதே மாதிரி எய்மிங் பண்றான். அம்பு போறது ஜஸ்ட் மிஸ், ஒரு நூல்ல மிஸ் ஆயிடுறது. போதைப் பொருட்களை தாராளமாக இன்னைக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க. வெக்கமா இல்ல? சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. வெக்கமா இல்ல? ஒப்பந்த பணி ஆசிரியர்கள் குடும்பத்தோட வீதிக்கு வந்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? கண்ணாடி சார், அது நம்ம மூஜி அப்படி இருக்கு. இந்த எலெக்ஷன் வந்துட்டாலே பார்த்தீங்கன்னா அந்த வடிவேல் ஒரு காமெடியில் சொல்லுவார்ல, எங்கள் டேடி வாசிக்க எங்கள் மம்மி ஆட அப்படிங்கிற மாதிரி நானும் எங்க அண்ணன் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க ஒரே கூத்தா இருக்கும். இங்கே வந்துட்டு எல்லா கட்சி வேட்பாளர்களும் பார்த்தீங்கன்னா அந்த தொகுதியில் போயிட்டு மாஸ்டராக மாறுவாங்க. ஏன் மாஸ்டர் வராரு? ஏன் மாஸ்டர் வராருல? சும்மா இருக்கிறத பார்த்தா பிச்சு போடுறாருல. சீக்கிரம் கம்பெனி சுத்துங்களே. நீங்கள் நினைக்கிற அந்த மாஸ்டர்லாம் கிடையாது. இவங்க வந்துட்டு டீ மாஸ்டர், பொரோட்டா மாஸ்டர், தோசை மாஸ்டரு, சிலவங்களாம் போயிட்டு மீன் மாஸ்டராக வேற மாறுவாங்க. சரி, அந்த இது எங்க இத செங்குத்தா நிக்க வச்சு என்ன பண்ண போற? இருடா, ஏன்டா பதற? அவ்வளவுதான்டா. இதுக்கு போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு இப்படி ஓபன் பண்ணியாச்சு போ. நிறைய மீனை வெட்டுவீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா காய்கறி போய் காய்கறி நடிச்சு பார்த்து இது வெண்டைக்காவா அப்படின்னு சொல்லி கேட்குறது. அப்புறம் டீ கடையில் போய்ட்டு டீ குடிக்கிற மாதிரி அப்படியே பவ்யம் காட்டுறது. நானும் அப்போலேருந்தே பார்த்துட்ருக்குறேன்.
அந்த டீ வந்து கொஞ்சமாவது உள்ளே போகும் அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே இல்லையே. அந்த டம்ளர் தான் சும்மா அப்படி வச்சு உள்ளே எடுக்கிற, ஆனால் டீ உள்ள வயிற்றுக்குள்ளே போன மாதிரி தெரியவே இல்லையே. இதில் வேற ரொம்ப எளிமையாக ஓட்டு சேகரிக்க வந்தார், கால்நடையாக நடந்து ரோட்டோர கடைகளில் இருந்து டீ அருந்தினார் அப்படின்னெல்லாம் பெருசாக இந்த டிவி சேனல்காரனுங்க போட்டு தள்ளுறானுங்களே. அவர் அங்கே டீ குடிச்சாருன்னு நீங்கள் யாராச்சும் பார்த்தீங்களா? அவர் வீடுக்கெல்லாம் போய் இது பண்ணுறது. ஐயோ இவங்க வந்துட்டு இந்த எலெக்ஷன் வந்துட்டாலே போதும், வேட்பாளர்லாம் வந்துட்டு பெரிய நடிகரை மாதிரி, இந்த நடிகர்லாம் வந்துட்டு இது பண்ணுவாங்களே, வடிவேல் சொல்லுவார், நீங்கள் நடிகன் பாஸ் அப்படின்ற மாதிரி இவங்க வாட் நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்ன இது மண்டைக்கு மேல டிஃபன் பாக்ஸ் ஆக்ஷன் சொல்லியாச்சுங்க. 16 இடங்கள் 60க்கும் மேற்பட்ட கலை நிகழ்ச்சிகள். 16 இடங்கள்னா என்ன வாந்தி வருதா? ஆக்ஷன். மீண்டும் வருகிறது சென்னை சங்கமம். சூழ்ச்சிக்கு இரையாகி என பகைவர்களால் அனைவரும் வாருங்கள் நம் தமிழன் கலைகள் யாவின் கரெக்டு தானே? கதைகள் சொல்லிட்டேன் கரெக்டு தானே? நிகழ்வினை தொடங்கி நிகழ்வினை என்னடா பிரச்சனை? இன்னும் வெல்கமே தாண்டல. 3 கேஸ் தூங்கி போச்சு. குனிஞ்சு கழுத்தா வலியுது. கலைகள் யாவினும் வல்லவனாம், கற்றவர் எவருக்கும் நல்லவனாம். டேய் இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள நீ திவ்யாவை கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று அந்த குழந்தைய ஸ்கூல் போயிடும். ஆனா சத்தியமா அந்த ப்ரோகிராம் நம்ம ஒரு திருவிழாவில் சந்திப்போம். முதல்ல போலாம். வேண்டாம், ஷூட் பண்ணிட்டு நான் மொத்தமா எடுத்துறேன். ஏண்டா இதில் இன்னொரு கொடுங்கொன்று இருக்குது. ஃபோனை யூஸ் பண்ண முடியலைங்க. ஃபோன் அப்படி யூஸ் பண்ணி ஃபோன் ஏதாச்சும் தெரியாத நம்பர் வந்துட்டாங்கன்னா யார் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாங்கன்னா அங்கேருந்து ஒரு பொம்பளை வந்துட்டு பேசுது. ஹலோ, குரலே குதூகலமா இருக்கு. இது ஒன்னையே பிக்கப் பண்ணலாம் போல இருக்கே. ஹலோ மேடம், அதுக்குள்ள கூப்பன் கொடுக்க போறதா அறிவிச்சிருக்காரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த பணத்துல உங்க வீட்டுக்கு தேவையான வாஷிங் மிஷின், டிவி, ஃப்ரிட்ஜ், மிக்ஸி, மைக்ரோவேவ் ஓவன், கரண்ட் அடுப்பு இப்படி எது வேணும்னாலும் புதுசாவோ இல்ல எக்ஸ்சேஞ்ச் பண்ணியோ வாங்கிக்கலாம். அப்படியா? உங்களுக்கு தேவையான பொருளை பிடிச்ச பிராண்ட்லயும், பிடிச்ச கலர்லயும், பிடிச்ச டிசைன்லயும் வாங்கிக்கலாம். லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. என்ன திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைக்க நீங்க தயாரா? எப்போ கொடுக்க போறீங்க? கொஞ்ச நேரத்துல கொடுப்போம். அப்படியா? ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு 8000 கூப்பன் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் இது வாங்கலாம் அது வாங்கலாம் அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் யூடியூப் பக்கம் போக முடியலைங்க. சரி நமக்கு மைண்ட் எதுவும் ப்ரெஷராக இருக்குது, என்னடா பண்ணலாம், அதுக்கு ஏதாச்சும் ஒரு காமெடி வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம், இல்லைனா ஏதாச்சும் ஒரு பாட்காஸ்ட் பார்க்கலாம், இல்லைனா ஏதாச்சும் ஒரு ஹிஸ்ட்ரி வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் பார்த்துட்டு இருக்கும்போது இல்லை ஒரு நல்ல சாங் கேட்டுட்ருப்போம். அந்த ஒரு ஃபீலில் இப்போ நம்ம கொஞ்சம் டென்ஷன் அப்படியே குறையுது பாடுங்கும் போது டக்குன்னு அப்படியே காதை குத்திட்டு யாரா நீங்கள் என்ன அமுக்கி பார்க்குறேன், ஸ்கிப்பும் பண்ண முடியலைங்க சில ஆட்லாம். ஆக்சுவலாக அந்த ஆடை பற்றி ஒரு விஷயம் நான் வந்து சொல்லி ஆகணும். நீங்கள் வந்துட்டு ஒரு ஒன் ஹவர் இல்லைனா ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் யூடியூப்பில், கிட்டத்தட்ட உங்களால் வந்துட்டு அந்த டிஎம்கேட ஆடு பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஆடாச்சும் உங்களை வந்து கிராஸ் பண்ணி போயிடும். நீங்கள் ஸ்கிப் பண்ண ஆடாக இருக்கும், இல்லை ஸ்கிப் பண்ண முடியாத ஆடாக கூட இருக்கலாம், சில ஆடெலாம் இருக்கும் பார்த்துக்கோங்க. பட் இதில் வந்துட்டு இந்த ஆடுக்காக மட்டும் எவ்வளோ செலவு பண்ணிக்குவாங்க தெரியுமா இந்த டிஎம்கே கவர்மெண்ட்டு? இந்த இடம் தான் தெரியல ஆளாடும். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. நான் பயப்படல, நீ தைரியமா சொல்லு. ஆக்சுவலாக அஃபிடேவிட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான சொத்து மதிப்பு காட்டின ஒரு முதலமைச்சர் வந்துட்டு ஒரு ஆடுக்காக பார்த்தீங்கன்னா மொத்தமாக நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க 9490 ஆடுங்க. என்னாச்சு? கண்ணெல்லாம் பொறி பறக்குதுப்பா. இந்த ஆடுக்கு மட்டுமே 46 கோடி செலவு பண்ணி 9490 ஆடுங்க. அவ்வா, நீங்க ரொம்ப ஏழைங்க. ஆமாங்க. இத வச்சிட்டு இந்த ஊர்ல எப்படிதான் வாழ போறீங்க? எல்லாம் உங்க தயவு தாங்க. என்னடா வேடிக்கை பாக்குறீங்க? என்ன பிச்சையா காட்டுறீங்க? இவங்க ரொம்ப ஏழைங்க. கிட்ட வந்தீங்கன்னா உங்ககிட்ட பிச்சை கேட்பாங்க. போங்க. 9490 சம்திங் கோடி ஆடு அப்படின்னாங்கன்னா என்ன ஆச்சுங்க? பா, இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸை வச்சு நம்ம ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த ஊரில் இருந்துக்கோங்க, நீங்கள் எங்கே மலை கிராமமோ இல்லை சிட்டியோ இல்லை கிராமமோ எங்கே வேணால் இருந்துக்கோங்க, ஆனால்
நீங்கள் எங்கே இருந்தாலுமே இந்த ஆடு வந்து உங்களை வந்துட்டு அட்டாக் அடிக்கும். அதாவது ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் நான் இருப்பேன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபோனுக்குள்ளேயும் வந்துட்டு அவங்கள திணிச்சிட்டாங்க. செம்ம பிரெயினில். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னாங்கன்னா ஏடிஎம்கேவும் ஆடு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்துட்டு இவங்கள மாதிரி ரொம்ப அதிகமாக பண்ணலை. ஒன்லி ஒரு 3.6 கோடி தான் செலவு பண்ணியிருக்காங்க. மொத்தம் 22 ஆடுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு மாசத்துக்கு 5 கட்டு மாத்திரம். இந்த மாதிரி 5 கட்டு ஏன் ரொம்ப கம்மியா இருக்கா? இந்த இடத்துக்கு கம்மிதான். இருந்தாலும் 2 பேரும் நெருங்கி பழகிட்டீங்க, நான் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இங்க யாராவது கேட்டாங்கன்னா நீங்க ஏழைங்கன்னே சொல்லுங்க. ஏன் நாங்க ஏழைங்க தானே? ஆமா, நீங்க ஏழைங்க தான். ஏழைங்களே தான். மொத்தமா ஏழைங்களே. பெரிய ஏழை வர்றேன், சின்ன ஏழை முடிக்கிறேன். இது எல்லாமே எங்கேருந்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நீங்களே எடுத்துக்கலாம். கூகுள் ஆட்ஸில் போயிட்டீங்கன்னா நீங்களே பார்த்து எடுத்துக்கலாம். அதோடைய டிரான்ஸ்பரியான டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதிலேருந்து தான் பார்த்தோம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆட் பண்ணுது. காங்கிரஸும் பண்ணுறாங்க, பிஜேபியும் பண்ணுறாங்க. ஏன்னா காங்கிரஸ் பிஜேபி ஏன் வந்து கம்மியாக பண்ணியிருக்காங்க அப்படின்னாங்கன்னா, இங்கே வந்துட்டு அவங்க வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு காங்கிரஸாக இருந்தால் சரி டிஎம்கே கூட தோல்லையர் தான் நிற்கிறாங்க, பிஜேபி வந்துட்டு ஏடிஎம்கே தோல்லையர் தான் நிற்கிறாங்க. அதனால் இதில் வந்துட்டு இவங்களோட பங்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். விஜய் அவர்களும் ஆட் வந்து போட்டிருக்கிறாங்க. இதில் போடாத ஒரு கட்சினாங்கன்னா நாம் தமிழ் கட்சி தான். அது அவங்களும் போட்டிருக்காங்க. அஃபிஷியல் வெப்சைட்டில் அவங்க கூகுளுக்கு ஆடாக கொடுக்காம இவங்களே ஆட் போட்டிருக்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க.